சனிப்பெயர்ச்சி வாக்கியப்படி நவம்பர் 3, திருகணிதப்படி செப்டம்பர் 15. எப்படி இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் மந்தமாத்தான் இருக்கும். என்ன மைக் டெஸ்ட் பண்றீங்களா? இல்ல, உன்னை டெஸ்ட் பண்றேன். எந்திரியா. என்ன ஆள் உயர அருவாளோட ஐயனார் மாதிரி வந்து நிக்கிறீங்க? காம்பவுண்டுக்குள்ள 4 தென்னை மரத்தை பாத்திரப்படாத. உடனே பாளைய சீவரன் ஓலைய சீவரன் உள்ள வந்துருவீங்களே. நான் ஓலைய சீவ வரல, உன் தலைய சீவ வந்திருக்கிறேன். ஆமையா, இந்த பட்டணத்துக்கு பழனியாண்டவன் கொடுத்த 18 ரூபா 10 பைசாவோட மட்டும் வரல, எங்க அப்பன் கொடுத்த வீச்சரோட வந்திருக்கிறேன். இத்தனை நாள் இதுக்கு வேலை கொடுக்கல, இன்னைக்கு வேலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னவோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்க போற மாதிரி இல்ல பேசுறீங்க. இப்ப பேசுற பேச்சுக்கு உன்னை 2 தடவை. ஏயா, 2க்கும் 8க்கும் ஆகாது, 4க்கும் 9க்கும் ஆகாதுன்னு. தப்பு தப்பு, 4க்கும் 7க்கும் தான் ஆகாது. இதுக்கே 3 தடவை வெட்டணும். என்ன இன்னைக்கு பெட்டோட எண்ணிக்கை ஏறிக்கிட்டே போகுது? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கலங்கரை விளக்கம். ஓஹோ. எதிர்காலத்தை நம்பி ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஏணி மாதிரி. அதாவது மொத்தத்துல நான் ஒரு ஞானி. என்னன்ற நீ எந்த கோணியோ, என் பொண்ணு நல்லா வாழணும், அவ்வளவுதானே. அதை எப்படி கொடு, வாழ வைக்கிறேன். உன் பொண்ணு பிறந்தது எப்போ? 1965 மே மாசம். மே சித்திரை கத்திரி. அண்ணா ஆடிப்பட்டம் தேடி விதைச்சிருக்கிறா போல இருக்கு. தேதி 2 சுத்தம். கிழமை செவ்வா. அப்பா, நேரம் ராத்திரி 12 மணி. பிரம்மராட்சசம் அலையிற வேலை. ஆமா, உங்க பொண்ணு பிறந்த உடனே உங்க பொண்டாட்டிய முழுங்கி இருக்கணுமே. அவ ஒண்ணு முழுங்கல, ஜன்னி வந்து செத்து போயிட்டா. என் பொண்ணை பத்தி ஏதாவது பேசுறேன், கொடுத்த அருவாளை வாங்கி 2ஆ வெட்டிடுவேன். இத நான் கொடுக்க முடியாது. இத உன் காணிக்கையா அம்பாளுக்கு சாத்த போறேன். சாத்தியா? சாத்து. ஆனா என் பொண்ணு நினைச்சவனைய கல்யாணம் பண்ணணும். ஐயோ, உன் பொண்ணை கட்டிக்க போறவன் நாயா பேயா தெருவா அலைவான். அந்த நாய் எப்படியோ அலையுது. என் பொண்ணோட ஆசையும் என் லட்சியமும் நிறைவேறணும். அதுக்காக நான் சொல்ற மாதிரி ஒரு ஜாதகம் எழுது. என்னது? நீ சொல்ற மாதிரி? என்ன விளையாடுறியா? செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தொழிலுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். இத பாரியா, என்னுடைய வாடிக்கைக்காரங்க விதியை நம்புறாங்களோ இல்லையோ, என்னுடைய வார்த்தையை நம்புறாங்க. அவங்களுக்கு துரோகம் செய்ய நான் தயாரா இல்ல. வேற ஆளப்பார். அம்பாளுக்கு சாத்தனிய அந்த அருவாளை எடு. எதுக்கு? அதாலேயே உன்னை வெட்டத்தான். இது என்னடா அநியாயமா இருக்குது? கத்தி முனையில கிரகங்களை மாத்த சொல்றியே. எல்லாரும் பஞ்சாங்கத்தை பார்த்து எழுதுவாங்க, நான் பட்டாகத்திய பார்த்து எழுதுறேன். ஆமா, இந்த செவ்வாயை எங்க போடுறது? உன் வாயில போட்டுக்க. கேதுவை கிணத்துல தூக்கி போடு. முதல்ல கட்டத்தை போட்டுக்கிறேன். ஏண்டா, என் பொண்ணையா நீ வேணாம்னு சொல்ற? நீ அலறி அடிச்சு ஓடி வர மாதிரி கலர் பேனாவிலேயே கட்டம் போட வச்சிருக்கிற. உன் கதையை மாத்தி காட்டுறேன் பார். இப்படி ஒரு ஜாதகமா? இந்த மாத சர்க்குலேஷனுக்கு இந்த ஒரு மேட்டரே போதுங்க. பொண்ணு போட்டோவையும் போட்டுறேன். சம்பாதிக்கிறதுக்கு வக்கில்ல. மாசம் பிறந்தா ஜோசிய புக்கு புஸ்தகத்து. அதிசயம் ஆனால் உண்மை. இங்கிலாந்து அரசி எலிசபெத் ஜாதகத்தில் பிறந்த தமிழ்நாட்டு பெண். இவளை மணந்து கொள்பவன் என்னதான் 7.5 நாட்டு சனியால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் இவளை மணம் செய்ததும் குபேரனாகி விடுவான். இந்த ராசிக்குரிய பெண்ணை 27ஆம் பக்கம் பார்க்க. I love you.
ஊர்ல இருக்கிற மொத்த சோம்பேறிங்களை வந்துட்டானுங்க. உன் ஒத்த சோம்பேறி இன்னும் காணுமே. அப்பா, ஆழமா சிந்திக்கிற அறிவாளிங்க எப்போதுமே அமைதியா தான் இருப்பாங்க. நீங்க தான் கட்டம் போட்ட அந்த ஜாதகத்தை அவர் கையில கொடுத்தா சந்தேகப்படுவார்னு சொல்லிட்டு கோயில்ல போட்டீங்களே. இந்த கூமுட்ட பைய குனிஞ்சு எடுத்திருந்தான்னா இவ்வளவு கூட்டம் கூடி இருக்காது. குழப்பத்தை உண்டாக்கிட்டானே. ஐயோ, ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பேர் கூடி இருக்காங்க. ஹலோ, கொஞ்சம் வழி விடுங்க, உள்ள இருக்குங்க, எனக்கு வேண்டியவங்க. இப்படி சொல்லி சொல்லி தான் 4-5 பேர் உள்ள போயிட்டான். மதுரைக்காரங்க கிறுக்கணுங்களா? திருச்சிக்காரன் இழிச்ச வாயனா? அப்ப திருநெல்வேலிக்காரன் ஏமாந்தவனா? யோ, கோயம்புத்தூர்காரன் காதல பூவா வச்சிருக்கான் சொல்லையா? ஆமா. என்ன லோமா? சேலத்துல இருந்து சும்மாவா கூட்டிட்டு வந்திருக்கேன்? இல்ல சேலையை கிட்ட வந்திருக்கனா? போயா. மாவட்ட வாரியா வந்திருக்கானுங்களே. ரஞ்சினி, I love you. ரஞ்சினி, I love you, ரஞ்சினி. அப்பா அப்பா, அவர் கூட்டத்துல சிக்கிக்கிட்டு தவிக்கிறாருப்பா, கூப்பிடுங்கப்பா. வந்துட்டேன். I love you, I love you. I love you, I love you, I love you. பண்ணிக்க. அட கம்னரியா, I love you. கூட்டத்துல பார்த்தப்போ பைஜாமாவோட இருந்தீங்க. அதான் சோறு ஏறி குதிக்கும் போது சொர்ணாய் கவிடுச்சு. எங்க ஜாலியா இருந்தப்பெல்லாம் அந்த ஜாதக விஷயத்தை சொல்ல வேண்டியதானே. எவதான பசங்க ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. எங்க கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? இப்ப வச்சுக்கலாம். வாங்க. ஆனா என் பொண்ணுக்கு வரதட்சணையா 20,000 ரூபாய் கொடுக்கணும். என்னமா சொல்ற? அப்பா, அதானே அதிர்ச்சி ஆயிட்டாங்க பாத்தீங்களா? எங்க பொதுவா இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க தானே வரதட்சணையை மாப்பிளை கொடுக்கணும். அது சாதாரண பொண்ணா இருந்தா கொடுப்பாங்க. என் பொண்ணு அப்படி இல்ல. அவ அதிர்ஷ்ட லட்சுமியோட அவதாரம், சொர்ண லட்சுமியோட சொரூபம். அதனாலதான் என் சொந்த பைஜாமாவை சொரி நாய் கொடுத்துட்டு சும்மா வந்து நிக்கிறேன். எனக்கு பைஜாமா முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம். அது மட்டும் இல்ல, பந்தக்கால்ல இருந்து பந்தி வரைக்கும், மணவரையில இருந்து மாங்கல்ய வரைக்கும் மணமகன் செலவு. அப்பா, என்னவா? கொஞ்சம் வாங்கல. எங்க ரயில் மாதிரியே ஒரு அப்பன் தள்ளிக்கிட்டே போகணும். என்னப்பா நீங்க அவர் 7,000 தெரிஞ்சும் கூட இப்படி இறக்கம் இல்லாம கேக்குறீங்களே. நீங்க கேட்ட 20,000 ரூபாய்க்கு அவர் எங்கப்பா போவாரு? அம்மா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதிர்ஷ்டம் வரும்ன்ற நம்பிக்கையில அங்கே இங்கே கடனை உடனே வாங்கி பணத்தை என்கிட்ட கொடுத்துருவான். உன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு இல்லைன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும். பணம் கொடுத்தவன் எல்லாம் இவனை நெருக்குவான். நானும் அவனுக்கு உதவ மாட்டேன். ஒரு மனுஷனுக்கு சோதனை வரும்பொழுதுதான் சுறுசுறுப்பே வரும். பட்ட கடனை அடைக்கிறதுக்காக இந்த படுபாவி உழைச்சே ஆகணும். எப்படி நம்ம திட்டம்? என்னப்பா நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. என் அதிர்ஷ்டத்துக்கு வெறும் 20,000 ரூபாய் தானா? அட்லீஸ்ட் ஒரு 20 லட்சம் கேட்கணும். என்ன இது? ஏன் முன்னாலே என் பொண்ணு இழுத்துட்டு போறான். ஒருவேளை வெளியே வித்து காசாக்கி எடுத்துட்டு வந்துருவானோ? என்னங்க நீங்க உங்க அப்பா உள்ள கூட்டிட்டு போனதும் தகப்பன சரி கட்ட போறீங்க. நான் உங்களுக்கு தாலி கட்டலாம்னு உற்சாகமா இருந்தேன். இப்படி உல்டாவா பேசுறீங்களே. இங்க பாருப்பா, இந்த வெட்டி பேச்செல்லாம் வேணாம். 20,000 ரூபாய் கொடுக்கறதா இருந்தா உட்கார்ந்து பேசுவோம், இல்லன்னா ஒதுங்கிக்க. அங்க பாத்தியா, திருவாரூர் தேர் இழுக்கிற மாதிரி தெருமுழுக்க கூட்டம். அம்புட்ட என் பொண்ணு இன்டர்வியூக்காக தான். அப்பா, தட்டுவடை செட்டி தட்டோட காத்துட்டு இருக்காரு. கூப்பிட்டுமா? செட்டி, அவசரப்படாதீங்க. நான் என்ன முடியாது நான் சொன்னேன். அப்ப குடு. இன்னைக்கு அஷ்டமி ஆச்சே. நாளைக்கு நவமி. நாளைக்கு குடு. மார்கழி மாசம் பீட. அப்போ ஒண்ணு செய்வோமா? உட்காருங்க. வர்ற தை 1ஆம் தேதி. இங்க பார், காலடு. இப்ப பேசு. வர்ற தை 1ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலாம். 10 பேர் சாட்சியா பந்தல்ல உங்க எல்லா மேட்டரையும் நான் பைசல் பண்ணிடுறேன். அப்புறம் என்னப்பா? சபாஷ். எங்கும் பூமழை, என் வாழ்க்கை என்றும் வளர்த்திரை தென்றல் வரும்.
தோகை ஞாபகம் எனக்கும் தினமும் இரவில் பிறக்கும் ஆசை பிறந்து அருகில் அடைக்கும் மாட மாளிகை அமைத்தே மலரால் படுக்கை விரிப்பே காலம் கனிந்தால் கனவு பலிக்கும் பக்கம் இழுக்கும் வாலிப வேகம் தென்றல் வரும் என்னை அணைக்கும் என் வாசல் எங்கும் என் வாழ்க்கை என்றும் வளர்ப்பிறை தென்றல் வரும் தம்பி, உன் கதையை கேட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். கல்யாணத்துக்கு கடன் கேட்கிற நீதான் என் கஷ்டத்தையும் கேட்டாகணும். ஆயில் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு ஒரே ஒரு கல்யாணம். கவலையை விடுங்க. உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு உங்க பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் என்ன 9 கல்யாணம் நடக்கும். எங்கப்பா நடக்குது? பொண்ணு பார்க்க வர்ற மாப்பிள்ளை எல்லாம் பச்சியும் கேசரியும் தின்னுட்டு ஓடிடுறானுங்களே. போரி பண்ணிக்காதீங்க சார். நீங்க எனக்கு பணம் கொடுத்து பாருங்க, உங்க பொண்ணு கல்யாணம் தானா நடக்கும். ஆஹா, தொட்டுட்டப்பா, தொட்டுட்ட. எதை? நெஞ்சிலிருந்து முதுக வர தொட்டுட்டப்பா. டேக் இட். தேங்க்யூ. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுங்கிறத எவ்வளவு அழகா சொல்லிட்டு போறான். ஏன் வாத்தியார, உங்களுக்கு சொந்தக்காரங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஏன் அவங்க கிட்ட எல்லாம் போய் கையேந்த சொல்றியா? அது இல்ல வாத்தியார, உங்களுக்கு சொந்தக்காரங்க ஒரு 400-500 பேர் இருப்பாங்களா? எங்க அப்பா சொந்தக்கார, ஆரணியில எங்க அத்தை வகைற, பாலக்காட்டுல எங்க அம்மா சொந்தக்கார, அப்படி இப்படின்னு ஒரு 500 தேரும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, அறிஞ்சவங்க அறியாதவங்க, பக்கத்து வீடு அக்கத்து வீடு, இதெல்லாம் அதெல்லாம் ஒரு 500 தேருண்டா. அப்புறம் என்ன, அச்சா விஸ்பாங்க, கல்யாண பத்திரிக்கை அடிங்க, எல்லாரும் கொடுங்க. கொடுத்தா சோத்து கொழி இருக்கோ இல்லையோ கடனோட வாங்கி சொந்தக்காரங்களும் தெரிஞ்சவங்களும் பந்தல்ல வந்து மொய் எழுதுவாங்க. அப்படியே உங்களுக்கு 20,000 ரூபாய் தேடிடும். எப்படி நம்ம ஐடியா? ஏண்டாப்பா, 1000 தான் இருந்தாலும் சடங்கு சம்பிரதாயம் எதுவும் பார்க்காம இப்படி சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை வச்சுட்டியே, நாளைக்கு 4 பேர் நம்மள மதிப்பாங்களா? ஆமா, இப்ப மட்டும் மதிப்பு கொடி கட்டி பறக்குதாக்கும். கண்ணி கழியாத பொண்ணு வீட்டுல இருக்கிறப்ப அண்ணன் கல்யாணம் கல்யாணம் அலையறத பார்த்தா ஊரெல்லாம் காரி துப்புது. தங்கச்சி தங்கச்சி இப்படி வாமா, உட்கார். நான் என்ன எனக்காக இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன்? பின்ன உனக்காக, உங்களுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். பொழப்புக்காக இந்த தையல் மிஷினை கட்டிட்டு அழுவுறியே, உன் காலுக்கு ஓய்வு கொடுக்கணும். அதான் ஜன்னல் ஓரமா நிக்குதே இந்த ஜடம். இது நினைப்புக்கு சீக்கிரமா ஒரு பூட்டு போடணும் தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இப்படிப்பட்ட என் புனிதமான நோக்கத்தை புரிஞ்சுக்காம என் மனசை புண்படுத்துறீங்களே. பாவம் புள்ள நமக்காக எப்படி எல்லாம் கஷ்டப்படுது. ஆமா, பொட்டச்சி அதிர்ஷ்டத்துல பழப்பு நடத்தணும்னு நினைக்கிறதே ஒரு புனிதமான நோக்கமா? எனக்கு வர ஆத்திரத்துல நீயும் பிள்ளையும் இங்க பாருடி, என்ன பத்தி ஏதாவது சொல்லு, என் பிள்ளை பத்தி ஏதாவது பேசினேன். தாய்க்கும் மகளுக்கும் உள்ள தகராறுல நம்ம சொந்தக்காரங்க அட்ரஸ் எடுத்து வைக்க மறந்துடாதீங்க. மொய் பணம் வரலன்னா மோசம் போயிடும்.
மொய்யா என்ன 20,000 ரூபாய் உங்க அப்பன் கொடுப்பானே? அம்மா, நம்ம பாலக்காட்டு பெரியப்பா எவ்வளவு எழுதுவாரு? சனிக்கிழமை பிறந்தா 3 நாம எழுதுவேன். சீ, பாய் மூடுறி. இவளை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை பேசணும் பாரு. நான் அப்புறமா பேசிக்கிறேன். வந்துருங்க, வந்துருங்க. வணக்கம் சார், வந்துருங்க. வணக்கங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம். வர வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம், அவசியம் வரணும். காத்தால என் பொண்டாட்டி மூஞ்சில முடிச்சா அதான் நல்லா மாட்டிக்கினேன். இந்தாங்க, அவசியம் வந்துருங்க, வந்துருங்க. என்னையா அது இங்க நிறுத்திட்ட? எதுமேங்க கோயிலுக்கு முன்னால நின்னு பேசுவான். ஆண்டவா, என்னையா? எனக்கு கும்பகோணம் அடுக்கு மாதிரி 9 பிள்ளைங்க, ஒரே சம்சாரங்க. அடச்சி, உன் வயரத்துக்கு அது பத்தாது, ஏன் வருத்தப்படுற? அது இல்லைங்க, ரிக்ஷா கூலி கை மேல குடுக்குறீங்களா இல்ல அதுவும் கலெக்ஷன் தானா? என் கல்யாணத்துக்கு நீ அவசியம் வந்துடணும். இல்லையா பத்திரிக்கை கொடுக்குறா? நீ மொய்ய எழுத வேண்டாயா, வாயா. என்ன இது